என்னங்க நடந்துட்டு இருக்கு நம்ம ஊர்ல? சத்தியமா எனக்கு புரியல. ஜூன் 3ஆம் தேதி நம்ம ஆர்சிபி டிராஃபி அடிச்சுட்டாங்க. இந்த நாள மறக்கவே முடியாதான்னு நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஜூன் 4ஆம் தேதி இப்படி ஒரு செய்திய கேட்டோனே எனக்கும் சரி, உங்களுக்கும் சரி ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கும். எனக்கு எல்லாமே புரியுது. 17 வருஷமா ஒரு டீம் கப் அடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. தன்னோட ஊரோட மக்களோட செலிப்ரேட் பண்ணணும்னு நெனச்சது எல்லாமே கரெக்ட் தான். அப்படிங்கும்போது உங்க ஆர்சிபி பிரான்சைஸுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா, இவ்ளோ பெரிய ஃபேன் பேஸ் நமக்கு இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். அப்படிங்கும்போது ஒரு ப்ராப்பரான பிளானிங் பண்ணியிருக்கணும்ல. இப்ப பிரான்சைஸ் மேல சொல்றதா, கவர்ன்மென்ட் மேல சொல்றதான்னு யோசிக்கிறத விட 14 பேரோட உயிர் போயிடுச்சேங்க. திருப்பி வருமா? இவங்க ஒரு ப்ராப்பரான பிளானிங் பண்ணியிருக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, T20 வேர்ல்டு கப் நம்ம ஜெயிச்சம்போது மும்பைல பரேட் நடத்துனோம். அப்படிங்கும்போது ஒரு பிளானிங்கோட பண்ணாங்க. இந்த நாள்ல பண்ண போறோம்ன்னு போலீஸ் எல்லாம் அந்த பர்மிஷன் எடுத்து அந்த பிளானிங்கோட பண்ணாங்க. இவங்களும் பிளானிங்கோட பண்ணியிருக்கணும்ல. கவர்ன்மென்ட் என்ன பண்ணியிருக்கலாம்? எங்களால அடுத்த நாளே ரெடி பண்ண முடியாது. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2, 3 டேஸ் டைம் குடுங்கனாச்சும் சொல்லியிருக்கலாம். அவங்க இல்லாட்டினா அலோ பண்ணாமயாவது இருந்திருக்கலாம் அப்படின்னு தான் தோணுது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம நாட்ல தாங்க இந்த மாரிலாம் நடக்குது. பார்த்தீங்கன்னா, ஒரு ஏர் ஷோ போய் பார்க்க போய் உயிர் போனது. அதுக்கப்புறம் படம் பார்க்க போய் உயிர் போனது. இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட செலிப்ரேட் பண்ண போய் உயிர குடுத்து விளையாடுங்கடான்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். இப்போ விளையாண்டவங்கள பார்க்க போய் உயிர் போயிடுச்சு அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்கு. நண்பர்களே, ஒண்ணே ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க. செலிப்ரேட் பண்றது தப்பே கிடையாது. செலிப்ரேட் பண்ண போய் உயிர விட்டுறாதீங்க அப்படின்னு தான் சொல்றேன். இந்த இடத்துல நீ என்ன சொல்லி இது பண்றதுன்னு எனக்கு சத்தியமா தெரியல. சிம்பிளா நான் என்ன சொல்றேன்னா, நெறைய கூட்டம் இருந்த அந்த இடத்துக்கு போகாதீங்க அப்படின்னு தான் தோணுது. ஏன்னா, முன்னாடி தான் எதுவுமே கிடையாது. இப்ப நெறைய ஃபோன் செல்ஸ் எல்லாமே வந்துருச்சு. ஃபோன்லயே இனிமேட்டு பார்த்துக்கோங்க அப்படின்னு தான் நான் என்னோட சைடுலருந்து சொல்ல முடியும். கண்டிப்பா ரொம்ப சேடா இருக்கு. My deepest condolence to who lost their families in RCB victory parade near சின்னசாமி. ரொம்ப கஷ்டமா இருக்கு.